ஆஸ்பிரன்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டுக்கு ஆகட்டும், யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி ஆகட்டும், இல்ல நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தாலும், நீங்க 6த் to 12th வரைக்கும் எப்பவுமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா படிச்சிடணும். நான் 12th பொறுத்தவரைக்கும் எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸ் ஈவன் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க், 5 மார்க்ஸுமே சேர்த்து தான் டீச் பண்ணியிருப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அலகு 1 யூனிட் 1 பார்க்க போறோம். அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? முதல் டாபிக் பேரு முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்க. முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? முதல் உலகப் போரில் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பேரரசுகள் என்ன? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, உதுமானியர் ஓகேங்களா? இந்த 3 பேரரசும் தான் நிலைகுலைந்து போனது அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது அப்படின்னு கேட்டால் ஜப்பான். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைதான். அப்போ கிழக்கு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான நாடு உதயமாகுது. அந்த நாடு எதுனா ஜப்பான் ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்று கூறியவர் யார்? முக்கியமான விஷயம், கோட்பாடுகள்லாம் சமீப காலத்தில் அதிகமாக கேட்குறாங்க. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின் அவர்கள். நான்காவது கேள்வி மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? எனது மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறதுனா பதுங்கு குழி போர் முறை ஓகேங்களா? மார்ன் போர்னா என்ன? இப்போ கொரில்லா போர்னா மறைந்திருந்து தாக்கும் முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ மார்ன் போர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுங்கு குழி போர் முறைன்னு கேட்பாங்க. இந்த ரைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஐந்தாவது கேள்வி பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பாருங்க, பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஃபின்லாந்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் எக்கனாமிக் படிக்கும் போதோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதோ பார்ப்பீங்க. உலகில் முதல் அதாவது ஹாப்பினஸான கண்ட்ரி, வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து சொல்லுவோம். அப்புறம் டென்மார்க் போன்ற நாடுகளும் பின்னாடி வரும். அந்த ஃபின்லாந்தை தாக்குறாங்க ஒரு நாடு. அதை தாக்கிறதுக்காக அந்த முதல் சர்வதேச சங்கத்திலேருந்து வெளியேற்றினவங்க யார் அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவை தான் வெளியேற்றுறாங்க. அப்போ ரஷ்யா தான் ஃபின்லாந்தை தாக்கியிருக்காங்க ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்க. டேஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. ஓகே, டேஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போருக்கு போகிறாங்க. அது கேள்வி என்ன கேட்குறாங்க? எந்த ஆண்டு அப்படின்றத கேட்குறாங்க ஓகேங்களா? 1894ஆம் ஆண்டு தான் ஜப்பான் வலிமையை தாக்குறாங்க. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. அதாவது 1913களில் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன ஒரு வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மே மந்த்து கையெழுத்திடுறாங்க. யாருக்கும் ட்ரீட்டினா அல்பேனியா நாடு வந்து ஒரு புதிய நாடாக உருவாகுது. அந்த ட்ரீட்டி பேர் என்னன்னா லண்டன் ட்ரீட்டி ஓகேங்களா? இந்த கோடிட்டங்கள்லாம் நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. மூணாவது கேள்வி டேஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க? 1902களில் ஜப்பான் வந்து இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. நான்காவது கேள்வி பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. பால்கன் ஒரு நாடு இருக்கும். பால்கன் வார்லாம் படிப்பீங்க. 1ஆம் பால்கன் வார், 2ஆம் பால்கன் வார்னு. அந்த பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தால் மாசிடோனியா தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் மார்ஷ்வாஸ் மிலிட்ரி ஆர்மி எல்லாம் சேர்ந்து அந்த உலகப் போருக்குள்ளே நுழைவாங்க ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பால்கனில் எல்லா இன மக்களும் சேர்ந்து ஒரு நாடு இருக்கா. அந்த நாடு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசிடோனியா நாடு ஓகேங்களா? ஐந்தாவது கேள்வி டானன்பர்க் போரில் டேஷ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது. டானன்பர்க் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. அந்த போரில் ஒரு பேரிழப்பு நடக்குது. அந்த பேரிழப்பு டேஷ்க்கு உள்ளானது தான் ரஷ்யாவுக்கு உள்ளானது. எந்த ஒரு போர்னா டானன்பர்க் அப்படின்ற போர் ரஷ்யாவுக்கு உள்ளானது. ஆறாவது கேள்வி பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் யார்? பாரிஸ்னால் பிரான்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதோடைய கேபிட்டல் தான். அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி பிரதிநிதியாக ஒருத்தர் பங்கேற்கிறாரு. யார் அந்த பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமென்சோ அவர்கள் தான். ஓகே, கிளமென்சோ அவர்கள் பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய பிரதமர் தான் கிளமென்சோ அவர்கள். ஏழாவது கேள்வி டேஷாம் ஆண்டில்
லோகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975களில். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது அவங்களுக்கே சொல்லியிருப்பேன். எப்போவுமே இந்தியா கூடவும் வெளிநாட்டு கூடவும் கம்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு இயர் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. எந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா லோகர்கனோ வந்து 1925களில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோடிட்டிடங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்து சரியான கூற்றை தேர்வு செய்க. அதாவது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. ஓகேங்களா? 2வது பாயிண்ட்டு துருக்கி மைய நாடுகளில் பக்கம் நின்று போரிட்டது. ஓகேங்களா? சென்டரில், அதாவது சென்டர் பகுதிகளில் சொல்லுவோம். அலைன்ஸ், ட்ரிபிள் என்டேட் சென்ட்ரல் அலைன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி துருக்கி வந்து மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாருங்க, பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டான்டின் நோபலை கைப்பற்றியது. 4வது சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தப்பு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 3வது மட்டும்தான் தவறு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கான்ஸ்டான்டினோபிள் எப்போ கைப்பற்றப்பட்டது, யாரால் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மீதி 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது. கரெக்டு. துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது, அதுவும் கரெக்ட். ஓகேங்களா? 1வது பாருங்க, துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இனங்களை கொண்டிருந்தது. கரெக்ட் தான். ஓகேங்களா? 2வது கேள்வி பாருங்க, கூற்று ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. ஆப்பிரிக்காவில் வந்து குடியேற்றங்கள் வந்து ஏற்படுத்துறதுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து மேற்கொண்ட முயற்சி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு முதற்கட்ட முயற்சி இரத்த களரியாக இருந்ததாமா போர்கள். அந்த மாதிரி இரத்த களரியாக முடிஞ்சதாமா. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கிலாந்து ஐரோப்பா நாடுகள் இருக்குன்னா, ஐரோப்பா நாடுகளுடைய மக்கள் கிட்டேருந்தே சொந்த நாடுகள்கிட்டே அவங்க வெறுப்பு இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பாருங்கள், காரணம் மற்றும் கூற்று ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க பார்க்கலாம். ஓகே, பிரான்ஸ் லிட்டோவெஸ்க் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவும் ஜெர்மனியும். ஜிங்கோஷியம்னா இங்கிலாந்து. கமல் பாட்ஷா அவர்கள் துருக்கி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எம்டன் அவர்கள் சென்னை சார்ந்தவர். கண்ணாடி மாளிகை வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம். ஸோ கண்ணாடி மாளிகையில் தான் வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும். அப்போ பாருங்கள், பிரெஸ்ட் லிட்டோவெஸ்க் உடன்படிக்கை ரஷ்யாவும் ஜெர்மனியும் செய்து கொட்டின உடன்படிக்கை. ஜிங்கோயிசம் அப்படின்னா இங்கிலாந்து அவர்கள். இந்த பேரை கேட்டவுடனே ஜப்பானும் சைனாவும் போகாதீங்க. ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. கமல் பாட்ஷா அவர்கள் துருக்கியர்கள். அவர் தான் சுல்தானியத்தை பட்டமும் அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுல்தானிய ஆட்சியும் முறியடித்தவர் இவர் தான். ஓகேங்களா? ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டோமன் எப்பையில். எம்டன் அவர்கள் சென்னை. கண்ணாடி மாளிகை வெர்சாய்ல்ஸ். இப்போ சுருக்கமான விடையளிக்கும்ல பார்க்கலாமா? சீனா ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வான்னு கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் உங்களுக்கு டெட்டு பொறுத்த வரைக்கும் வராது. யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 7th and 8th யூனிட்டில் கவர் ஆகும். சீனா மற்றும் ஜப்பானை பற்றி படிப்பது. பாருங்கள், பெரிய நாடான சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது. நம்ம இதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிரிட்டன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு மிலிட்ரி வாய்ந்த ஒரு ஃபோர்ஸ். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ். ஃப்ரெஞ்சு இருக்கவங்க பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டியூப்ளே அவர்கள் வந்து முதலாம் கர்நாடிக போரில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதே சேம் தான் இங்கே. பெரிய நாடு சீனா, உங்களுக்கே தெரியும், மக்கள் தொகையிலையும் சரி, அதுக்கப்புறம் இடத்துலையும் சரி, சீனா வந்து ஒரு மிகுந்த ஒரு பெரிய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த நாடை சின்ன நாடான ஜப்பான் தோற்கடிச்சிருச்சான். எந்த போரில்? சீனாக்கும் ஜப்பானுக்கும் நடந்த போரில். கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் வலிமை மிகுந்த அரசை நிரூபித்தது. எங்கன்னா ஈஸ்ட் ஆசியாவில். ஓகேங்களா? நம்ம இதே கேள்வியை முதல்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா, கிழக்கு ஆசியாவில் டேஷ் வலிமை மிகுந்த அரசு அப்படின்னு பார்த்தோம், ஜப்பான். 3வது பாருங்கள், லியோடங் தீபகற்பம் மற்றும் ஆர்த்தர் துறைமுகத்தை ஜப்பான் கைப்பற்றியது. இந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, சீனா ஜப்பானுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போரில் ஜப்பான் வந்து எந்த துறைமுகத்தையும் எந்த தீபகற்பத்தையும் வந்துட்டு கைப்பற்றியதுன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா, லியோடங் தீபகற்பம் எந்த போரின் போது ஜப்பானால் கைப்பற்றப்பட்டது, இல்லை ஆர்த்தர் துறைமுகம் எந்த போரின் போது ஜப்பானால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். லியோடங் தீபகற்பமும் ஆர்த்தர் துறைமுகம் ஜப்பான் கைப்பற்றிறாங்க சீனா சைனா போரில், ஜப்பான் போரில். நெக்ஸ்ட் பாருங்க, 2வது கேள்வி, மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இது வந்து மூவர் கூட்டு நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னது கூட்டு நாடுகள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. ட்ரிபிள் என்டைன், சென்ட்ரல் பவர் அண்ட் ட்ரிபிள் அலைன்ஸ் இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. மூவர் கூட்டு நாடு அப்படின்னும்போது என்னன்னா, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து மூவர் கூட்டு நாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப் ஃபார் ஆர் ஃபார் ரஷ்யா, இ ஃபார் இங்கிலாந்து, நெக்ஸ்ட் வந்து எஃப். ஓகேங்களா? நெட்ல பின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸ்க்கு. ஆனா ரெஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல ரெஃபரன்ஸ் கூட வச்சுக்கலாம் ரெஃப்க்கு. இவைகள் நட்புறவு நாடுகள் அல்லாது நேச நாடுகள் எனப்படுகிறது. இந்த நாடுகள் பேர் என்ன? நட்புறவு நாடுகள் இல்ல. இது வந்து ஒரு அலைன்ஸ் நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? 3வது கேள்வி பாருங்க. ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் என்ன? ஐரோப்பியா வந்து போர்க்குணம் வாய்ந்தது. அதுவே தேசியவாதத்தோட 3 வடிவங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலாந்து ஆரவாரமான நாட்டுப்பற்று ஜிங்கோயிசம் சொல்லுவாங்க. பிரான்ஸோடைய வெறிகொண்ட நாட்டுப்பற்று சௌவினிசம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜெர்மனியோட பேரினவாத நாட்டுப்பற்று கல்ட்டர். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இங்கிலாந்து வந்து எப்பவுமே ஆரவாரமாக வந்து நாட்டுப்பற்று கொண்டிருக்கும் ஜிங்கோயிசம். அதே போல் பிரான்ஸ் வந்து எப்படின்னா வெறி கொண்டு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சௌனிசம். ஜெர்மனி வந்து இனம் ரேசிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தா கல்ட்டர். ஓகேங்களா? 4வது கேள்வி. பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? பதுங்கு குழி போர் என்றால் என்ன? ஸோ இதே கேள்வி நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்தோமா, அதுக்கு தான் எப்பவுமே 2 மார்க் 4 மார்க்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கறது. ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து அந்த யூனிட்டில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பதுங்கு குழிகள் உயிர் பிழைக்க போர் வீரர்களால் தோண்டப்படுவது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யானைகள் இருக்குது, இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனிமலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் காடுகளில் வந்து குழி தோண்டி வைப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ல திறந்த கதவு படம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த பாட்டு பாடிக்கிட்டே போய் அந்த புதக்குழியில் விழுவாங்களா, அந்த மாதிரி பதுங்கு குழி தோண்டுவாங்க. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டே இருக்காங்க, அது மேலே வந்துட்டு மண்ணெல்லாம் போட்டு மண் போட மாட்டாங்க மேக்ஸிமம். உள்ளே வந்து இது பண்ணிவிட்டு மேலே லைட்டாக தகடு மாதிரி வச்சு அந்த புல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எதுவுமே நார்மலாக இருக்க மாதிரி. அதுக்குள்ளே கால் வச்சாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக சுற்றி வளைச்சு பிடிச்சிருவாங்க. அதுதான் பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் சுடுதலில் இருந்து பாதுகாத்து கொண்டு நிற்க உதவின. இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுக்கு உதவுறத விட இது அவங்களுக்கு உதவுச்சான். என்னன்னா, அந்த குழியிலேருந்து இவங்க வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ அந்த குழியில் போயிட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல் உலக போரில் பதுங்கு குழிகள் அதிகமாக பயன்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இதோ நெக்ஸ்ட்டு பார்த்த மாதிரி 5வது கேள்வி. முஸ்தபா கமல் பாட்ஷா வகித்த பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அவருடைய ரோல் பிளே என்னன்னு கேட்குறாங்க. துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிரிவு எடுக்க முக்கிய பங்காற்றினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சுல்தானியமாக வந்திருந்தது. ஒரு மொழி இன மக்களால் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. இது எல்லாத்தையுமே வச்சு இல்லை, இது எல்லாத்துக்கும் உரிய நாடு, இது எல்லாருமே வாழக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமல் பட்சத் அவர்கள் இருப்பார். பிற்காலத்தில் அந்த ஒட்டோமன் பேரோட ஆட்சியாளராகவும் இவர் மாறுவார். துருக்கியை வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறது, வெஸ்டர்னைசேஷன் பண்ணுறது, எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே கொண்டு வரதும் இவர் தான். கிலாபத் பதவிக்கு முக்கியமாக முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்ற கேள்வி வந்தால் இந்த கமல் பாட்ஷா அவர்களை குறிப்பிடலாம். 6வது கேள்வி பாருங்க. ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோட்டிட்டு காட்டுக அப்படின்னு கேட்கலாம். ரஷ்ய புரட்சி அப்படின்றது ஒரு குளோபலைசேஷனாக நடந்த ஒரு தாக்கம். ஓகேங்களா? அந்த இம்பேக்டில் முக்கியம் என்னென்னா, ரஷ்ய புரட்சியினால் தான் பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து உருவாச்சு. ஏன்னா பல நாடுகளில் பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களால் தான் உருவாச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியும், முக்கியமாக ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆனது தான் கம்யூனிசம். அதுக்கப்புறம் சைனாலேருந்து ஒவ்வொரு நாடுகளாக ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. காலனி நாடுகளை வந்து விடுதலைக்காக போராட ஊக்குவித்தது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும் போதே சரி நம்ம படிச்சிருப்போம். அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டாப்பிக்லையோ இல்லை கோல்டு வார் பற்றியே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ரஷ்யா அப்படின்னாலே கம்யூனிசம் நாடு. கார்ல் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும், மார்ட்டின் லூதர் வந்து ஐரோப்பாவில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ரஷ்யா அப்படின்னாவே நமக்கு கம்யூனிசம், அமெரிக்கா அப்படின்னாவே காலனிசம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கம்யூனிசம் அப்படின்றது லேபருக்காக, காலனிசம் அப்படின்றது ஹெட் ஆஃப் த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லைன்னா முதலாளித்துவமுக்காக. ஓகேங்களா? 7வது கேள்வி. பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான 2 காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் வந்து சங்கத்தில் கட்டுப்பட்ட மறுத்தது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்த 3 நாடுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி இத்தாலி அண்ட் ஜப்பான் இத்தாலி அண்ட் ஜெர்மனி ரெண்டுமே. அமெரிக்கா பன்னாட்டு சங்கத்தின் உறுப்பினராக சேரவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் அமெரிக்கா சேர்ந்திருக்க மாட்டாங்க. லேட்டர் டேஸில் தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐரோப்பா நாடுகளில் அணி சேர்க்கைகள் எதிரணி சேர்க்கைகளும் ஆகும். மூவர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரியும் இத்தாலியும் சேர்த்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கை பேர் மூவர் உடன்படிக்கை.
மூவர் கூட்டு நாடுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. நல்லா பாருங்க. மூவருடைய உடன்படிக்கை அப்படின்னு வந்தா, அந்த இடத்துல வந்துட்டு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. ஓகேங்களா? என்னது ஜி.ஏ. ஓகேங்க. கெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி. இது கூட்டு நாடுகள் அப்படின்னு வந்தா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. ஓகே. ரெஃப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ரெஃப்னா ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா குரூப்பா தான் நம்ம உட்காந்து ரெஃபரன்ஸ் எடுப்போம்னு வச்சுக்கோங்க. வன்முறை சார்ந்த தேசியம், ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவை ஏற்பட்டது. இப்ப நான் என் நாட்டு மேல பற்று இருக்குன்னா, அப்போ மத்த நாட்டு மேல எனக்கு இருக்காது. அப்ப அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு தான் வரும். அதனால இந்த வெறுப்பு அதிகரிக்க காரணமாச்சுன்னு சொல்றாங்க. அதனால வெறுப்பு அதிகரித்தனால வன்முறைய கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று இதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஜெர்மன் பேரரசோட ஆக்கிரமிப்பு மனப்பாங்கும் இதுக்கு ஒரு காரணம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒருத்தர் கொல்லப்படுவாரு. செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் சுட்டுக் கொல்லப்படுவார். அவருடைய பேர் என்ன? அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெர்மனி பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்லியமின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை. ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என்றார். கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ ஜெர்மனி என்ன பண்றாரு? நாங்க தான் இந்த உலகத்துக்கே தலைவங்க. நாங்க சொல்றத கேட்கணும். எங்களுக்கு நிறைய ஃப்ரான்டைஸ் லைன் எல்லை கோடுகள்லாம் வேணும். அப்படின்ற மனப்பான்மை இருந்ததுமே முதல் உலகப் போருக்கான ஒரு காரணம்னு சொல்றாங்க. சரிப்பா இவ்வளோதான் காரணமா அப்படின்னு கேட்டா இல்ல. 4வது காரணம் என்னன்னா, பிரான்ஸ் ஜெர்மனியோட கொண்ட பகை. பிரான்ஸுக்கு எப்பவுமே ஜெர்மனியோட ஒரு பகை இருந்துட்டே இருக்கும். என்ன இவன் ரொம்ப ஆடுறானே, ஜெர்மனி வந்துட்டு நாங்க தான் பெரிய ஆளு, கடற்படையெல்லாம் விரிவுபடுத்திட்டோம். அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஜெர்மனி மேல ஒரு சின்ன ஒரு ஒரு பகை இருந்துட்டே இருக்கும் பிரான்ஸ்க்கு. 1871ல அல்சேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல லொரைன் பகுதியில பிரான்ஸ் ஜெர்மனியிடம் இழந்தது. ஓகேங்களா? ஏன் அந்த பகை இருக்கு அப்படின்னு கேட்டா, 1871ல போர் நடக்கும். அந்த போர்ல அல்சேஸ் அப்படின்ற ஒரு இடத்த லொரைன் பகுதிகள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிய பிரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட இழந்துருவாங்க. ஓகேங்களா? எந்த இடத்த? லொரைன் பகுதிய. மொராக்கோ அப்படின்ற ஒரு நாடு இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பணம் ஈஸியா சம்பாதிக்கிற நாடு, பணம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ற நாடுன்னு சொல்லலாம். அந்த மொராக்கோவுடைய விவகாரத்துல பிரான்ஸுக்கு எதிரா வந்து ஜெர்மனி தலையிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன 5வது காரணம் பார்த்தீங்கன்னா, பால்கன் போர்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல் பால்கன் போர்ல துருக்கி வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அதோட பேரரசு சுருங்குது. ஓகேங்களா? 2வது பால்கன் போர்ல பல்கேரியா தோற்கடிக்கப்பட்டது. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பால்கன் வார் பொறுத்தவரைக்கும் துருக்கி பேரரசு தோற்கடிக்கப்படுறாங்க, சுருங்கியது. 2ஆம் பால்கன் போர்ல பல்கேரியா தோற்கடிக்கப்பட்டது. சரி இவ்ளோ காரணம் இருந்துமே, உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்கடா போர அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட ஃபெர்டினண்ட் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் ஆஸ்திரியா அவர்கள் அதாவது யாருன்னா, ஹங்கேரியாவோட பேரரசோட வாரிசு. அவர் வந்து இளவரசர். ஓகேங்களா? யாருன்னா பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஆஸ்திரியாவை சேர்ந்த இளவரசர் அவர். ஓகேங்களா? அவரு என்ன பண்றாங்கன்னா, சுட்டு கொன்னுடுறாங்க. ஓகேங்களா? யாருன்னா, செர்பியா நாட்டு மாணவர் ஒருவர் ஒரு சிரஜுவா அப்படின்னு ஒரு நாட்ல சுட்டு கொன்னுடுறாரு ஃபெர்டினண்ட். ஓகேங்களா? ஸோ, இதனால தான் ஃபர்ஸ்ட்டு உடனடியாவே காரணம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, காரணம்னா பால்கன் வார், உடனடி வார், அதுக்கப்புறம் ஜெர்மனி ஆக்கிரமிப்பு, அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய கம்யூனிசம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கூற்று காரணம்ல இது இல்லாத ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா தவறு அப்படின்னு போட்டுக்கலாம். 2வது கேள்வி, ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சாய்ஸ் உடன்படிக்கையின் ஷரத்துக்களை கோட்டிட்டு காட்டுக. ஸோ ஜெர்மனி கூட வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் போடுறாங்க. அதில என்ன முக்கியம்னு பார்த்தா, ஜெர்மனி வந்து இழப்பீட்டுத் தொகையா 6,600 மில்லியன் பவுண்டு தர வேணும். எவ்வளோ? 6,600 மில்லியன் பவுண்டு. ஜெர்மன் படையானது 1,00,000 வீரர்களை மட்டுமே என்ற அளவில் சுருக்கப்பட்டது. ஸோ ஜெர்மன் படை ஆல்ரெடி 6,600 மில்லியன் பவுண்டு தரணும். 1,00,000 பேரா படை சுருக்குறாங்க. நீர்மூழ்கி கப்பலும், போர் விமானங்களும் வந்து நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வராங்க. ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் என்ன பண்றாங்கன்னா ஆஸ்திரியாவும் ஜெர்மனி ஆகிய 2ன் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. நீ ஆஸ்திரியாவும் ஜெர்மனி ஒண்ணே சேராதப்பா. நீ ஒண்ணு சேர்ந்தா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தடை செய்றாங்க. ஜெர்மனி அவங்களுடைய கடல் கடந்த காலனிகள் மீதான உரிமையை விட்டுக் குடுக்குறாங்க. அல்சேஸ் லொரைன் பகுதிகள் ஆல்ரெடி ஜெர்மனியுடைய பகுதிகள் பிரான்ஸுக்கு போகுது. அதேபோல இந்த பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏன் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை வருதுன்னு நீங்க தெரியுதா? அல்சேஸ் லொரைன் பகுதிகள் ஜெர்மனி பிரான்ஸுக்கு திரும்பி தர வேண்டும். ஏன்னா 1871ல ஆல்ரெடி பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பகை இருந்துட்டுன்னு சொன்னா, அந்த நீ புடிச்ச பகுதியை நீ திருப்பி பிரான்ஸ்க்கு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா மற்றும் பல்கேரியா உடனான உடன்படிக்கை ஜெர்மனியை திரும்பி பெறுதல். ரஷ்யா கிட்டயும் பல்கேரியா கிட்டயும் ஜெர்மனி உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதையும் நீ திரும்பி வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரைன்லாந்து நேச நாடுகள் பிடியில் படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக இருக்கும். ரைன்லாந்து நேச நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அங்க படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
3வது கேள்வி, லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சியின் போக்கினை விவரிக்க. ஓகே. முக்கியமான விஷயம் பாருங்க. 1917ல ரஷ்ய புரட்சி வந்து வெடிக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெனின் வந்து ஸ்விட்சர்லாந்துல இருக்காரு. அப்ப ரஷ்ய புரட்சி வெடிக்குது. எந்த இயர்னா 1917ல. ரஷ்யாவோட புரட்சி தொடர்ந்து நடைபெற்றதே வருது. எப்படி அந்த ரஷ்யாவோட புரட்சி வந்து சைமல்டேனியஸ்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் விரும்புறாரு. லெனின் வந்துட்டு ரஷ்ய புரட்சி வெடிக்கும்போது எங்க இருந்தாரு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டா, ஸ்விட்சர்லாந்துல இருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1917ல. யார தொடர்ந்து போரிட்டுட்டே வரணும் அப்படின்ற மாரி நெனச்சாருன்னா, லெனின் அவர்கள் நெனைக்கிறாரு. அனைத்து அதிகாரிகளுக்கும் சோவியத்திற்கே என லெனின் முழக்கமிட்டார். முன்னாடியே படிச்சோமா இந்த கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர்ல. இன்னைக்கு யார சொன்னாங்கன்னா, லெனின் அவர்கள். எல்லா அதிகாரமே சோவியத் ரஷ்யாக்கே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, அதாவது சோவியத்ன்னு சொல்றாங்க. சோவியத் யூனியன் சொல்லுவோம். இது ஷார்ட்டா சோவியத் அப்படின்றாங்க. எல்லாமே வந்து ரஷ்யாக்கு தான் அப்படின்னு சொல்றாரு லெனின் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அவங்களுக்கு ஆல்ரெடி நடத்தும்போதே சொல்லியிருப்பேன். ரஷ்யன் ரெவல்யூஷன் டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு முக்கியமா ஒரு முழக்கம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு முழக்கம் இருக்கும். ரஷ்ய புரட்சியோட முழக்கம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ரொட்டி, அமைதி, நிலம். ஓகே. பிரெட், லேண்ட், பீஸ் அப்படின்றது தான் ரஷ்ய புரட்சியில அவங்களுடைய நோக்கமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. லெனின் போல்ஷ்விக் கட்சியினுடைய உடனடி புரட்சிக்கு அழைத்து விடுவித்தார். போல்ஷ்விக், மெல்ஷ்விக்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு போல்ஷ்விக் கட்சி பெரும்பான்மையர், இன்னொரு கட்சி மெல்ஷ்விக் வந்து சிறுபான்மையர் கட்சியா இருக்கும். வால்டிமிர் லெனின் அவர்கள் தான் வந்துட்டு அவருடைய ஹெட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி போல்ஷ்விக் கட்சி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இவரு அழைப்பு கூப்பிடுறாரு. லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி அக்டோபர் புரட்சி எனப்படுகிறது. ஸோ நம்ம ஜூலை புரட்சி, அக்டோபர் புரட்சி, இப்போ பிப்ரவரி ரெவல்யூஷன் இந்த மாரி நெறைய ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த வேர்ல்டு வார் படிக்கும்போது. ஆனா லெனின் நடத்திய ரெவல்யூஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அக்டோபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1917ல என்ன ஆகுதுன்னா, புரட்சி படையால் கைப்பற்றப்பட்டது. அரசு என்ன பண்றாங்க? புரட்சி படைகள கைப்பற்றுறாங்க. அதே மந்த்து அதுக்கடுத்த நாள் ரஷ்யாவுடைய புதிய கம்யூனிசம் அரசு ஆட்சிக்கு வந்தது. ஓகேங்களா? என்னது கம்யூனிசம் அரசு தான் ஆட்சிக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் 1918கள்ல உங்களுக்கு உலகப்போர் முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பீடு. அதன் தோல்விக்கான காரணங்கள் என்னன்னா, ஸ்வீடனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் ஆலாந்து தீவுகள் பின்லாந்துக்கு தரப்பட்டது. ஸ்வீடன்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில ஆலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு வந்து பின்லாந்துக்கு குடுத்துடுறாங்க. போலாந்துக்கும், ஜெர்மனிக்கும் இடையே நிறைய எல்லை பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதையும் தீர்த்து வைக்கிறாங்க. கிரேஸ் பல்கேரியா மீதான போர்கள் வந்து நிறுத்தம் செய்ய உத்தரவிடுறாங்க. 1925கள்ல லோகர்னோ அப்படின்ற உடன்படிக்கை ஐரோப்பாவுடைய அமைதிக்காக ஏற்படுத்துறாங்க. இதுல எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோர்கானோ உடன்படிக்கை எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேள்வி வரலாம். இல்லனா லோர்கானோ உடன்படிக்கை யாருக்கு வந்துட்டு அமைதிக்காக வழிவகுத்ததுன்னா, ஐரோப்பா அமைதிக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் தோல்விகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உலக வரைபடத்தின் பின்வரும் நாடுகளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் படிச்சதுல வந்து என்னென்ன நாடுகள் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், ஜெர்மனி, மொராக்கோ, கிரீஸ், துருக்கி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரான்ஸ், செர்பியா, பல்கேரியா, இத்தாலியா, பலூனியா, ருமேனியா. ஓகேங்களா? ஸோ மேப் கூட ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நாடுகளுக்குள்ள தான் போர் வருது. ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த மேப் பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இங்க ஜப்பான், தென்கொரியா எல்லாமே ஈஸ்ட் ஆசியாக்குள்ள இந்த சைட் வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி துருக்கி இருக்கு பார்த்தீங்களா? அத சுத்தி தான் ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ருமேனியா, ஜெர்மனி இதுக்கு மேல இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா கிரேஸ். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா, மொராக்கோ, இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்துலாம் ஒன் சைட்ல இருக்கு. கியூபா கொஞ்சம் தனியா இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இன்னியோட அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும், அதன் பின்விளைவுகளும் பார்த்தாச்சு. ட்ரிபிள் அலையன்ஸ் அண்ட் ட்ரிபிள் என்டென்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இதான் வந்து யூனிட் 1 10th அதாவது 10th சோசியல் சயின்ஸோட முதல் சமூக அறிவியல் முதல் யூனிட். ஓகேங்களா? நாளைக்கு செகண்ட் பார்ப்போம். ஈவினிங் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்குக்காக மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து உங்களுக்கு 2 வீடியோ வந்துரும். ஆனா 7 நாள் ஓகே 7 டேஸ்ல எப்படி வந்து ஓவரால் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 700 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வருவோம். இல்ல 500 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கமெண்ட் பண்ணா கண்டிப்பா நாங்க போடுறோம். நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ. பை பை. வணக்கம்.